ஓகே பார்வ சொன்னா அது ஒரு மாதிரி இதாகுதுன்றதுனால ஒரு வினோத் மேல ஒரு இது மேல அவர் ரொம்ப கிளவரா யார் மேல கேஸ் கொடுக்கறது, அது என்ன மாதிரியான ஃபன் ஃபேக்டரா கொண்டு வர்றதுன்னு நமக்கு ஒரு ஃபன் இருக்கு. ஸோ இந்த பிளேல ஒரு காமெடியான கோச் சீக்வன்ஸ் மாதிரி கொண்டு போறதுக்காக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அந்த அட்டெம்ப்ட் எடுத்தது. இது எப்படி இருக்குன்னா, டாபிக் ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ரொம்ப நான் சொல்றது டாபிக்னா சொல்றது இந்த பொண்ணு எப்பவுமே வந்து கடல் சமூகம் மீனவர் இந்த மாதிரி இதை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கு. இதை வந்து இப்ப இதையே இந்த டாபிக்கே சென்சிட்டிவா ஆக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஃபைன் டியூனு இந்த ஒரு கவசத்தை ஏற்படுத்தி ஒரு மக்கள் அனுதாபாலையை கிரியேட் பண்ணுன்றதுக்காக பாட்டு எழுதுனா கூட அது கடலை பத்தி மட்டும்தான் எழுதுவேன், என் கிரியேட்டிவிட்டி அதுலதான் வருது அப்படின்னு அனுதாப ஓட்டுகளுக்காக ஒரு மாபெரும் ஒரு மக்களை ஏமாற்றும் ஒரு வியூகத்தை அமைத்து விளையாடுகிறார் சுபிக்ஷான்னு வச்சா கேஸ் ஒரு சென்சேஷனுக்கு இருக்கும், கண்டென்ட்டான அதை டிஃபெண்ட் அண்ட் இது பண்றது இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி சுபிக்ஷாவை விக்ரம் நோன்னா எப்படி இருக்கும்ன்ற அது ஒரு கேம் இருக்கும். இவரு ரொம்ப சேஃபஸ்ட் கேமா ஸ்ட்ராட்டஜிக்கலா சுபிக்ஷாவையும் இந்த ஷோவோடைய பாயிண்ட்ல ஒரு என்கேஜ் பண்ற மாதிரியும், ரெண்டாவது அதை கொஞ்சம் ஹியூமரா பிரசன்ட் பண்ணாங்க. இந்த அது கானா பாலா மாதிரி சாரி கானா வினோத் மாதிரி ஒரு ஆளு அது ஃபாரன்சிக்ன்றது தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பிளட் டெஸ்ட் கூட்டு போங்க, போஸ்ட்மார்ட்டம் கூட்டு போங்க, அது எங்க போகணுமோ கூட்டு போங்க அப்படின்னு. அது அது ஒரு ஹியூமரான ஒரு இது மாதிரி ரெண்டு ரெண்டு நம்பர் ஒன் அக்யூஸ்டுங்க ரெண்டு ஜட்ஜா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு அந்த கேஸ். அதுல எனக்கு என்னன்னா, வித்யாபதிக்கு ஃபுல் டைம் லாயர் அந்த வீட்டுல ஒருத்த விடாம வித்யாபதியை வந்து ஸ்ட்ராங்கான கேஸுகள் எல்லாம் வித்யாபதி என்ன பண்றாருன்னா 90% வித்யாபதி அட்டென்ட் பண்ண எல்லா கேஸும் முக்காவாசி தோத்து போச்சு. இல்ல அவரே ப்ளீட் கில்ட்டி அப்படின்னு சொல்ல வச்சிருவாரு. இந்த வித்யாபதி மட்டும்தான் யார் பக்கம் ஆடுறாருன்னே தெரியாது. ஆனா அதான் நீங்க சொன்ன மாதிரி நான் அதான் கேட்கலான்னு வந்தேன். எல்லா கேஸும் தோத்து போச்சு, பட் ஜாலியா இருக்காரு, கேஸ் வர்றது குறைய மாட்டேங்குது. மிடில் கிளாஸ் மாதவன் பிரபு மாதிரி அவர் தோத்த கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் வந்து எஃப்ஜே கேஸ் தான். அது அந்த ஒரு காரணத்துக்காக தானே போறாங்க. இந்த லாயர் பயங்கர ஃபேமஸ் பா, எப்படி ஜட்ஜுக்கே தண்டனை கொடுக்கறது வந்து ஃபன்னியா இருக்குன்னா பாரு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயம். ரெண்டாவது கேஸ் வந்து அதாவது கிட்டத்தட்ட இந்த கோர்ட் சொல்லுங்க சார். இல்ல இன்னொரு விஷயம், விக்ரமோடைய இன்னொரு ஸ்மார்ட் மூவ், வேற எந்த மாதிரியான கேஸும் இந்த பிளேல வந்து அவர் பண்ணக்கூடாதுன்றத தெளிவா இருந்தார். ஏன்னா அதோடைய எந்த அக்யூசேஷன்லயும் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் போகும்பொழுது எங்க தான் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எங்கேயும் ரெடாண்டா வந்து வார்த்தைகள் வருதோ அதுவும் இதுவும் இருந்துடக்கூடாதுன்றதுக்காகவே ரொம்ப சேஃப் பிளேயரான சுபிக்ஷா வச்சு இந்த கேமை விளையாண்டு அழகா அவரோட பாயிண்ட வந்து க்ளோஸ் பண்ணி போயிட்டார். ஓகே. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அடுத்த கேஸ் ஒன்று வந்தது இல்லையா, முக்காவாசி கேஸ் ஆரம்பிச்சது வந்து இப்ப வரைக்கும் வர கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோர்ட் கேஸ் மாதிரி வர மாட்டேங்குது. சொல்வதெல்லாம் உண்மை ஷோல வர கேஸ் மாதிரி தான் வருது. அரோரா வெர்சஸ் பார்வதி. எனக்கு அந்த பர்டிகுலர் கேஸ்ல கமருதீன் லாயர்னோட லாஃபமே வந்து ஒரு நிமிஷம் ஷேக் ஆகி போச்சு. கேஸுக்கு சில கேட்பாங்களா சார், நீங்களே வாதாடுறீங்களா இல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்வதிக்காக வாதாடுறது இந்த பர்டிகுலர் கேஸ்ல பாத்தில கடைசிய தீர்ப்பை மக்கள்கிட்ட கொடுக்கறேன்னு ஒட்டுமொத்த மக்கள் என்ன முடிவெடுத்தாங்கன்னு அதை முதலே முடிவெடுத்தவங்க தான் பார்வதி. எனக்காக கமருதீன் வாதாடணும் இல்ல நானே வாதாடிக்கிட்டாதான் உண்டு. இந்த பர்டிகுலர் டாபிக்ல அரோராக்கு எதிர்க்க பேசி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னா பார்வதிக்கு சே பயங்கரமான சாண்டா சொல்லல, நீ வந்து விட்னஸா இருந்திருக்கணும்லான்னு. ஐயா இதுங்க கூப்பிட்டு எடுத்தோடனே பக்கத்தை வச்சு என்னை ஈஸியா கேஸ முடிச்சுடுவாங்க அப்படின்னு பார்வதிக்கு தான் கிளியரா தெரிஞ்சிருக்கு. அக்கா உங்களுக்கு தெரியாது நம்ம கமருதீன் கண்டென்ட் பேசி பார்த்தது இல்லையா அப்படின்னு. இதுக்குதான் வித்யாபதி வந்து பார்வதி யூஸ் பண்ணிருக்கணும். ஆக்சுவலா இந்த கேஸுக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் வந்திருக்க மாட்டாரு, பட் இதுக்கு வச்சிருந்தா கொஞ்சமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். நேத்து வந்த கேஸுக்கு பார்வுக்காக விக்ரம் நின்னதோட இன்னைக்கு ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கேஸ் தான் ஆக்சுவலா வந்து பார்வதிக்கு உடைய சைடுக்கு தேவை. பட் ஆனா பாயிண்ட் என்னன்னா பார்வதி கமருதீன் அப்படின்றது மாதிரி போகாம லாயரே வந்து கமருதீனா வந்ததுனால பாதி நேரம் அந்த மக்குருதீன் கமருதீன் எல்லாம் அவன் அதாவது இந்த கேஸ் யார் பக்கம்னு தெரியாமலே அவன் உளறிட்டு இருந்தான்.
நடுவுல ஐயோ நோட் கொடுத்து லாயர் மண்டு முருகன் அப்படின்றது மாதிரி, அதாவது அவனை பாராட்டிட்டா அவன் எழுந்துச்சு திருப்பி கையெழுத்துறான். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சரி இவனுக்கு முதலே சொன்னதான், இவனுக்கு இந்த 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 ஷோல வந்து தாற்பாலும் வராது. அவன் பாட்டு அவன் இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்றான். அதுல இந்த கேஸ் அரோரா வெஸ் இது அரோராவுடைய பாயிண்ட் என்னன்னா, நீ வந்து உனக்கு ஒரு பயங்கரமான பொசசிவ், அதனால எல்லார்கிட்டயும் என்னைய வெளியேற்றுறதுக்காக உன்னுடைய ஆக்சலரேஷன் பூரா அதை நோக்கி இருக்கு. அண்ட் ஃபாலோட் பை அதுக்கு மேல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, உனக்கு என் மேல வந்து ஒரு அவ்வளோ பெரிய வன்மம் அப்படின்னு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அரோரா விக்ரம சூஸ் பண்ணது ரைட் சாய்ஸ். அண்ட் ஓகே இந்த இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஜட்ஜா சாண்ட்ரா உட்காரும் போதே தெரிஞ்சு போச்சு ரைட்டு. முதல்ல கனியும் முதல்ல ஜட்ஜுங்க 2 பேரும் தெரியும். ஆமா இதை தாண்டி இவங்க 2 பேர்ல அரோராவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சி இப்ப பார்வு வந்து இதை இது வந்து டினையே பண்ணாம ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை போலான்னா, இதுங்க ரெண்டும் ஆக்சுவலா சொல்லணும்னா கமருதீன் இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணிருக்கான். ஆனா இதுங்க ரெண்டும் கமருதீனை இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணி பேரும். இது ட்ரையாங்கிள் லவ், டிஃபரெண்ட் ஃபீலிங்ஸ், இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான டெக்னிக்கல் ஜார்கன்லாம் இல்லாம பாரு தன்னாலே கண்டென்ட் பண்ணிக்க முடியும். ஆனா தனக்கு ஒரு அல்ல கை வேணும்னு வச்சிருக்கா. கமருதீன் தான் ஏதோ நல்லா பண்றோம் அப்படின்றத நம்பி நாளை கடத்திக்கிட்டு இருக்கா. அரோரா சரி நம்ம டிராவல் ஆகணும், யாரோ ஒருத்தனுக்கு தொட்டா கண்டென்ட் பெருசா வருமாதில்ல, பாருவோடைய ஆளையே தொட்டுட்டா நல்லா பெர்ஃபெக்டா வரும்னு தெரிஞ்சு ரொம்ப புத்தாலித்தனமா கமருதீன், ஏன்னா கமருதீனை வச்சு நிறுத்திட்டா அவன் வந்து ரகசியங்கள்ல குடம்னா பேசி வேற ஏதாவது ஒரு பேசுவான் அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ இந்த இந்த பொசசிவ், இந்த இத வந்து கூடுதல் தூண்டுதல், இதெல்லாம் வந்து அரோராவுடைய இந்த வெயிட்டேஜ் ஸ்டாக் வந்து மோர் தேன் லாயர் அவங்களே வந்து ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணிட்டாங்க. ஓகே அண்ட் நான் எதை வேணா ஏத்துப்பேன் சார். இந்த கேஸ்ல கனி வந்து ஆப்வியஸ்லி அரோராக்கு தான் ஃபேவரா தீர்ப்பு சொல்ல போறான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி சாண்ட்ரா வந்து பார்வதி பக்கம் தான் சொல்ல போறான்னு தெரிஞ்சிடும். ஆனா இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது சாண்ட்ரா வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஏதோ ஆர்வமா எழுதிட்டே இருந்தாங்க பாத்தீங்களா. நிஜமாலே ஒரு கோர்ட் ரூம் மாதிரியே பண்றாங்களாம். எழுதுறாங்க, நடுவில் கோர்ட்டு அர்ஜென்ட்டுங்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் பிரேக், வெளியே போய் அப்படியே வாதிடுறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பட்டாங்கன்னே தெரியல. தீர்ப்பு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்னத்த அந்த பேப்பர்ல என்ன எழுதிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவங்க பேசுற விஷயம் எல்லாம் இந்த வீட்டுல பார்த்தது தான். அது எதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது கேமரா வாட்ச் பண்ணிடும்ன்றதுக்காக ரொம்ப முக்கியமா போகுது. கேஸை முடிச்சிடலாமா அப்படின்னு, இல்ல எடிட்டிங் ஃபுட்டேஜ் கம்மியா போகுது கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு இவங்க டாக் பேக்ல வந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்தது. அதனால இந்த கேஸ் வந்து இழுன்னு விட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப லைவ்ல அப்ப இது எப்படி போயிருக்கும் பாரு. ரொம்ப நேரம் போயிருக்கும். அதுவும் எடிட் பண்ணது கிளீனா தெரிஞ்சது. அப்படியே ஒரு மாதிரி ஜம்ப் ஆகி தான் அதை ரஷ் பண்ணி தான் முடிச்சாங்க. நடுவுல வினோத் வேற கணம் கூட்டாளர்கள் அவர்களேன்னு சொன்னது, கணம் வக்கீல் அவர்களேன்னு சொன்னதுக்கு கனமா இருக்காருன்னு சொல்லி ஒரு பாடி ஷேமிங் கமெண்ட். டெய்லி ஒரு அது என்ன ஆச்சு, இவன் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு திருப்பி ஒன்னார்ல படால் வந்துட்டாங்க. ஏன்னா விக்ரம பத்தி எதுவும் தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடக்கூடாதுல்ல. கொஞ்ச நேரம் அதுல கூட விக்ரம் மேல தப்பு இல்லையே, வினோத் மேலதானே தப்பு. ஆனா அந்த கண்டென்ட் டிராவல் ஆகணும்ல. வினோத்துக்கான கண்டென்ட்டை மட்டும் போட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கவுண்டர் பஞ்ச் ஃபுல்லா கேட்டாதானே தெரியும். அது 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசி இருந்திருப்பாங்க, அதை போடாம ஜம்ப் பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த கேஸ் முடிஞ்சது, அந்த தீர்ப்பு வந்தது.